வணக்கம் நண்பர்களே. திருமாவளவன் ரொம்ப வேதனையில் இருக்கார். பின்ன இருக்க மாட்டாருங்க. என்னங்க ஒரு 6 சீட்டுக்காக திமுக சும்மா என்னவா ஓட வைக்கிறாங்க. அவரு Facebookல தொண்டர்கள் கிட்ட தன்னுடைய நிர்வாகிகிட்ட பேசியிருக்கிறார். அந்த பேச்சுல தான் கடுமையான வேதனை தெரிவிச்சிருக்கிறார். 25 வருஷமா ஒரு கட்சியை தமிழ்நாட்டுல கட்டி காக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உண்மைதாங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் எந்த அளவுக்கு அலக்கழிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு கட்சியே வந்துடக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பே வந்துடக்கூடாது, பட்டியலின சமூக மக்களுக்காக குரல் ஒலிக்கின்ற ஒரு தலைவர் எழுந்திடக்கூடாது நினைச்சாங்க. அவரு திருமாவளவன் பட்டியலின சமூக மக்களுக்கான குரல் மட்டுமல்ல, இருந்தாலும் பெரும்பாலான வாக்கு சதவீதம், பெரும்பாலான வாக்கு வங்கி பட்டியலின சமூக மக்கள் கிட்ட இருந்து வர்றதுனால அவங்களை மிகப்பெரிய குரல் கொண்டவர்களாக மாற்றிவிடக் கூடாது அப்படின்னு திமுக அண்ணா திமுக மாறி மாறி பண்ணாங்க. இருந்தாலும் எப்படியோ அதனோட கால் உண்டு எழுந்து வந்துட்டார்ல திருமாவளவன். 2019 2 மக்களவை உறுப்பினர்கள், 2021 6 சீட் கொடுத்ததுல 4 சீட்டு ஜெயிச்சாங்க. தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல 2024 சொந்த சின்னத்துல ஜெயிச்சாங்க. மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றாங்க. இப்போ இந்த தேர்தல்ல எப்படியாவது ஒரு 12 சீட்டு வாங்கின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னால 25 சீட்டு வேணும் அப்படின்னு நிர்வாகிகள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. முடியலையே. இந்த 6 சீட்டு வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கார்னர் பண்றாங்க. உதயசூரியன் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. சரி 8 சீட் கொடுக்குறோம், 10 கூட கொடுக்குறோம், 6 உங்க சின்னம், 4 எங்க சின்னம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி வர்றது எவ்வளவு கஷ்டம். முதலில் சின்னம் பெற வேண்டும், முதலில் இடம் பெற வேண்டும், மிகவும் தொகுதி பெற வேண்டும், அதுக்கு பிறகு நிதி பெற வேண்டும். இதுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. உண்மைதாங்க, எவ்வளவு கஷ்டம். ரொம்ப அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர், எந்த அளவுக்கு தன்னுடைய தொண்டர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு தலைவர், மிக விசாலமான அரசியல் ஞானம் கொண்டவர், எப்படி கால் வச்சா எப்படி மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சவர். அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? திருமா ஒரு கேம் சேஞ்சர். என்ன சோசியல் மீடியால எல்லாம் அவர் சின்ன ஒரு அசை கொடுத்தா எல்லாம் தலைப்பு செய்தி. உங்களுக்கு தெரியும், ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை தமிழக அரசியல் களத்துல முதல்ல விதைச்சவர் யாரு? திருமாவளவன் தான். ஆகையில அவரு திமுக போயிருவாரு, விஜய் பக்கம் போயிருவாரு. இப்படி எந்த அளவுக்கு பரபரப்பு இருந்தது, எந்த அளவுக்கு அரசியல் விவாதங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி இல்ல அதற்கான சூழல் வரவில்லை அப்படின்னு ரொம்ப மென்மையா சொல்லிட்டார். மென்மையான தலைவர்லாம் இல்லைங்க, ரொம்ப கடுமையான தலைவர் தான். கூறிய சொற்கள் கொண்டவர், ஆழ்ந்த ஞானம் கொண்டவர், வார்த்தை சொன்னா சும்மா வெடிக்கும் அப்படி இருக்கிறவர். இருந்தாலும் இந்த அரசியல் நுணுக்கங்களுக்காக தன்னை அப்படியே ஒரு மென்மையான தலைவர் மாதிரி காமிச்சிட்டு இருக்க நிலைமை இருக்கு. அவருக்கு என்ன, வலதுசாரி எண்ணங்களோடு சேர்ந்து போகக்கூடாது. ஏங்க, கிருஷ்ணசாமி நல்ல ஒரு புத்திசாலி தலைவர் தாங்க. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவரும் இடதுசாரி கருத்துக்கள் கொண்ட ஒரு அரசியல் காலத்துல தான் ஆரம்பிச்சாரு. ஆனா போக போக என்ன தெரியுமா, இப்போ நிலைமை எந்த அளவுக்கு வந்திருக்கு தெரியுமா? இன்னும் தொகுதி பங்கீடு அண்ணா திமுக வரல. டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு பாஜக தாமரை சின்னத்துல போட்டியிட சொல்லுதான். என்னங்க, இடதுசாரி மனசிலிருந்து ஆரம்பிச்சவரு இன்னைக்கு தாமரை சின்னத்துல நின்னுட்டார்ல. இப்படிதான் திருமாவளவனை மாற்றுவதற்காக இந்த அரசியல் நோக்கங்கள் இருந்துச்சு. ஆனா அவரு தாண்டி இந்த சொந்த சின்னத்துல நிக்கிற அளவுக்கு வந்துட்டார்ல. பெரிய கட்சிகளுடைய நிர்பந்தம் அதை நோக்கி தாங்க தள்ளிட்டு இருக்கு. என்னங்க, தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. இன்னும் கூட தேமுதிக, விசிக, இடதுசாரிகள், சிபிஎம் இன்னும் தொகுதி பங்கீடு அங்க பதிவு செய்யற நேரத்திலிருந்து ஆகலையே. என்ன காரணம்? தேர்தல் பக்கத்துல அது எந்த அளவுக்கு வாக்கு வேட்புமனு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு தள்ளி அவங்கள படிய வைக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய கட்சிகளோட திமுகவோட எண்ணமா இருக்கு. இப்போ விசிகா ஓடி போய் தாவேக்காவோட கூட்டணி அமைச்சர போறாரா? அது பண்ண மாட்டார்ல. கொடுக்கிற 6 சீட்டுக்கு வந்துருவாருல இப்படி நினைக்கிறாங்க. 6 சீட்டு அதிகம் இப்படி திமுக நினைக்குதுங்க. இந்த வேதனை தான் அவர் பகிர்ந்துக்கிறார், திருமாவளவன் பகிர்ந்துக்கிறார். எவ்வளவு கஷ்டத்துல இருக்கு பாத்தீங்களா அப்படிங்கிறார். பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு நிலைப்பாடுகள் எல்லாம் தாண்டி 2006 திமுக அண்ணா திமுக பந்தாடிச்சுங்க விடுதலை சிறுத்தைகளை. கடைசியில அந்த கிடைத்த சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு கூட ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க. திருமாவளவன் அப்படின்னு சொன்னா பாஜக அமைச்சர்கள் ஒரு மினிஸ்டர் பதவி காத்துட்டு இருக்குங்க. அவருடைய கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்களே கொஞ்சம் அப்படி போயிட்டா என்ன அப்படின்னு கூட அட்வைஸ் பண்றாங்க. வேண்டாம், தமிழகத்தில் அது ஈடுபடாது அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறார். ஆகையில இந்த அரசியலை கொண்டுட்டு இருக்காரு. அடுத்த 2-3 நாள் என்னாகும், அவருக்கு வேண்டிய சீட்டுகள் கிடைக்குமா, அவர் சொல்கின்ற கொள்கைகளுக்கு ஏற்ற அளவுக்கான மரியாதை கிடைக்குமா, இதெல்லாம் மிகப்பெரிய
மிகப்பெரிய அளவுக்கான கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் சமரசம் செய்து கொள்ள மாட்டார். திமுக அணியில் இருப்பார். எப்படியாவது திமுக அணியில் இருந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படின்னு உண்மையா நினைக்கிறாரு. திமுக சரி 10-12 சீட்டு கொடுத்துருமா, கொடுக்காது. 6-7 சீட்டு கொடுத்தாலும் கூட முக்கியமான இடங்களில் எல்லாம் திருமாவளவன் போக முடியாத இடங்களில் எல்லாம் திமுகவில் இருக்கின்ற வன்னி சமூக முக்கிய தலைகள், முக்கிய பிரமுகர்கள் அவர்கள் போய் பிரச்சாரம் செய்கின்ற அவல நிலை இன்னும் கூட தமிழ்நாட்டில் இருக்குங்க, இந்தியாவில் இருக்குங்க. அதையும் தாண்டி அரசியல் செய்ய வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அவருடைய குரல் எல்லா சமூக மக்களுக்கான குரல் தான். இருந்தாலும் கூட பட்டியலின சமூக மக்களுக்கான குரல் போல அடையாளப்படுத்துவது என்பது இந்த பெரும்பான்மை மனநிலை, அரசியல் மனநிலை, ஊடக மனநிலை, இதெல்லாம் சேர்ந்தான் சொல்றாரு. இதெல்லாம் இவங்க கட்டமைக்கிறாங்க. இது போன்ற அளவுக்கான ஒரு சொல்லாடலை இப்போ ரொம்ப இங்கிலீஷ் வேர்டு ரொம்ப அழகா ஊடகங்களை பரவுது இல்லையா, நெரேட்டிவ், அதை செட் பண்றாங்க. திருமாவளவனை இப்படி ஒரு கட்டம் கட்டி அவரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவராக மாற்ற நினைக்கிறாங்க. அதை மீறி வாழ முடியும், அதை மீறி ஒரு அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற வேகத்துல போயிட்டு இருக்காரு. அந்த வேகம் எந்த அளவுக்கு இந்த தேர்தலை உதவும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சிரமமா இருக்கு. இந்த தேர்தல் அவருக்கு 6 சீட்டு கிடைச்சாலே கணிசமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் ஒரு கடுமையான போட்டி கொண்ட ஒரு சமூகங்க, ஒரு கடுமையான போட்டி கொண்ட தேர்தல் களம் இது. 5 முனை வந்துருச்சுங்க. திமுக அணி, அண்ணா திமுக அணி, தாவேக அணி, தனி அணி நாம் தமிழர். இப்போ டாக்டர் ராமதாசும் சசிகலாவும் சேர்ந்து கைகொலுக்கி இப்ப அடுத்த தேர்தலை சந்திக்கிறாங்க. முக்கியமாக வட மாவட்டங்கள்ல டாக்டர் ராமதாசுக்கு இன்னும் கணிசமான செல்வாக்கு இருக்குங்க. என்னங்க 1000-2000 இருந்தா கூட தேர்தல் முடிவை மாற்றக்கூடியது அல்லவா. இந்த இடத்துல திருமாவளவனுடைய கட்சியும் விசிகாவும் போட்டியிட்டு வெற்றி பெற்றாதான் அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். கடந்த முறை 6 சீட்டு கொடுத்து 4 சீட்டு ஜெயிச்சாங்களே, அதை காண்பிக்கல திமுக மதிக்காதுங்க. அடுத்த தேர்தலில், மக்களவை தேர்தலில் எந்த இடம் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதையும் சாதிக்க வேண்டிய நிலைமையில் அந்த கட்சி தள்ளப்பட்டிருக்கு. பல்வேறு சமூக மக்கள் அந்த கட்சியில் இருக்காங்க. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. பாலாஜி தேர்ந்தெடுக்கப்பட்டாரு, அதுக்கப்புறம் ஆளூர் ஷானவாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இவங்க எல்லாம் வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இருந்தாலும் விசிகாங்கிற ஒரு அடையாளத்திற்காக இவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இது அந்த கட்சிக்கு ஒரு சாதகமான அடையாளத்தை கொடுக்கிறது. அவரை எப்படியாவது வலதுசாரி பக்கம் தள்ளிவிடலாமா என்று சமூகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. போனாபி சேருங்க அண்ணா திமுக, அந்த பாஜக அணியில் சேருங்க, அமைச்சராக, இதை விட்டா எப்படிங்க வாய்ப்பு கிடைக்கும், இப்படி எல்லாம் சொல்லப்படுது. அதை தாண்டி வலதுசாரிக்கு எதிரானதுதான் திமுக என்று நினைத்து நம்பி இதில் ஓட வேண்டிய, இந்த ஓட்டத்தோடு கலந்து பயணிக்க வேண்டிய நிலைக்கு விசிகா தள்ளப்பட்டிருக்கு. இந்த தேர்தல் ஒரு 8 சீட்டு வாங்கிட்டாருன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் தான். என்னங்க 6 சீட்ல இருந்து 8 சீட்டு, அதுக்காக 2 சீட்டுக்காக போராட வேண்டியது இருக்குங்க. அதுக்கப்புறம் எந்த தொகுதிங்கிறது போராடணும். அதுக்கப்புறம் நிதி கேட்கணும். திமுக நிதி கொடுக்கும். அந்த நிதியை வச்சுக்கிட்டு வேட்பாளர்கள் தேர்வு நடக்கணும். அவர் சொல்றாரு, நிறைய தொகுதி இருந்தா வேட்பாளர்கள் நியாயமா எடுக்கலாங்க. இப்ப அப்படி இல்லை, கிடைக்கிறது எவ்வளவுன்னு தெரியாது. அந்த பகுதியில நல்லா பண்றவங்க யாருன்னு பார்த்து சொல்லுங்க, எங்களுக்கு தெரியும், அவங்களை நிக்க வைக்கிறோம் அப்படின்னு. இந்த அளவுக்கு திரும்ப போன்ற ஒரு தலைவரை இந்த சமூகம் வேதனையை தள்ளுகிறது என்றால், இந்த சமூகத்தில் இன்னும் கூட அறிவார்ந்த தலைவர்கள் எந்த கட்சி வேணாலும் இருக்கலாங்க. ஏதோ விசிகன் மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளும் அறிவார்ந்த தலைவர்கள் இருக்காங்க. திமுக இருக்காங்க, அண்ணா திமுக இருக்காங்க, மதிமுக இருக்காங்க, தாவேக இருக்காங்க. இவர்கள் எல்லாருக்கும் ஒரு அடையாளம் கிடைப்பதற்காக இந்த அரசியல் களம் அவர்களுக்கு உதவுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த அடுத்த 2-3 நாள்ல விசிகா எத்தனை தொகுதிகளில் நிற்கும், அந்த தொகுதிகள் அவருக்கு சாதகமாக இருக்குமா, சாதகமாக இருந்தால் எந்த அளவுக்கு தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு பக்கம் நிற்கும் என்பதை எல்லாம் காலம் காட்டும். நன்றி, வணக்கம்.